என்ன பேர் வைக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இது என்ன சேலஞ்சுனா வந்து நாங்கள் வந்து ஒரு பவுலுக்குள்ள வந்து சேலஞ்சஸ்லாம் போட்டு வைப்போம். யாருக்கு என்ன சேலஞ்சோ அந்த சேலஞ்சு தான் அவங்க பண்ணி காமிக்கணும். இந்த சேலஞ்ச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சுன்னா வந்து இவங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு சின்ன வந்து அடிபட்டுச்சால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேம் எல்லா ரூல்ஸும் தெரியும் எல்லாருக்கும். இந்த இதில் இருக்க எல்லாம் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வந்தால் அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகவர்ஷா. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா எப்படியோ வந்து வில்லங்கம்மா தான் எடுப்பான் எனக்கு தெரிஞ்சவங்க. ஆமா, எங்களை வந்து வெறுப்பு பட்டியால வச்சிருக்கான் மடக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷாம்பு வாட்டர் வந்திருக்கு. இப்ப அவன் தலையில வந்து நாங்க தலையில மாத்திக்கோங்க. ஷாம்பு வாட்டர் வந்திருக்கு. இங்க பாருங்க, மேடம் தான் கஷ்டப்பட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க. வாங்க தலைக்கு நீ குளிப்பாட்டிடலாம். ஓகே, அப்படியே சீன் போடுறா காய்ஸ். மடிக்கும் போது அடையாளம் வச்சிருக்கான். அந்த சீன் மட்டும் சின்னதா இருக்கு. அவதான் மச்சான் அவனுக்கு இது வேணும். ஆனா அது வந்து பண்ண மாட்டான். ஓகே, கும்பாபிஷேகம் எவ்வளவு அழகா இருந்த தலை. பண்ண முடியாது. இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு guys. இங்க பாருங்க, முடிய பாருங்க, எவ்வளவு அழகா குளிச்சிட்டு வந்தாங்க. இப்ப இப்படி ஆயிட்டு அந்த பட்டை பாருங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து தர்ஷினி. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு? தர்ஷினி. ஓகே, ஸ்டார்ட். தர்ஷினி ஊத்திட்டு ஓகே, அவளுக்கு என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவளுக்கான சேலஞ்சு இல்ல guys. உங்களுக்கு வர வேண்டிய சேலஞ்ச் அவங்களுக்கு வந்துருக்கு. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருமே லைக் போட மாட்டீங்க. நீங்க எல்லாரும் மறக்காம வந்து லைக் போட்டுங்க. லைக் பண்ணுங்க. அத குட்டியால் இருக்கறனால உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா இதுல லைக் தான் வந்திருக்கு. எல்லாரும் லைக் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்சிக் ஜெகன் தான் பண்ண போறாங்க. ரெடி ஸ்டார்ட். ஒன்னு ரெடி ஆயிடுங்க. டான்ஸ் ஆடிட்டே போடு. இல்ல வரது எல்லாமே நான் வில்லங்காமா தான் காசு எழுதி வச்சிருக்கேன். டான்ஸ் ஆடிட்டே பண்ணுவோம். டான்ஸ் ஆடிட்டே பண்ணுவோம். டான்ஸ் ஆடிட்டே பண்ணுவோம். கேட் வாக். போன தடவை வந்து இவனுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அது அப்போ செம்மையா அண்ணா. இப்போ தச்சு கேட் வாக். கேட் வாக்னா என்னது? இப்படி பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாங்க இவனை கேட் வாக் நடக்க சொல்லுவோம். ஆனால் இவன் வந்து என்ன வாக் நடக்கிறான்னு தெரியல. கேட் வாக்னா எப்படி நடக்குது தெரியுமா? சரி, நெக்ஸ்ட் சேலஞ்சுக்குள்ள யாரு மாட்ட போறான்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வன். வாங்க வந்து அவனுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். எது அஸ்வன்? அதாவது இப்ப வந்து அஸ்வந்த் வந்து ஒரு சாங்குக்காக நடிச்சு காமிப்பான். அது வந்து அவன் கண்டுபிடிக்கிறது. இந்த கண்டுபிடிக்க வைக்கணும் அவன் நடிச்சு. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்வந்த்க்கு வந்து இப்ப வந்து அவன் மனசுல ஒரு சாங் வச்சிருப்பான். அவன் தான் நடிச்சு காமிச்சான். எப்படின்னா கட் பண்ணி. ஓகே, இப்ப அஸ்வந்த் நடிக்க போறான். வாங்க பார்க்கலாம். நடி, ஒரு பாட்டு நடி. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு எல்லாருமே. இது வந்து ரொம்ப வைரலான சாங் தான். என்ன சாங்னா அந்த சாங் தான். இப்போ சொன்னா கரெக்டானா? கரெக்டாக சொல்லிட்டு அவன் சேலஞ்சை அவன் முடிச்சிட்டான். இப்போ நெக்ஸ்ட் யாருன்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு? ஆதிஷ்க்கு. ஓகேவா? அது ஸ்டார்ட். ஓகே, என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு கம்மலோட டைலாக் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. கமல் எனக்கே கமல் டைலாக் தெரியாது. அவன் எப்படி சொல்ல போகிறான்னு தெரியல. ஓகே, வாங்க. ஓகே,
வருஷத்துலேயும் யாருக்குமே வந்து கமல் டைலாக் இங்கே யாருக்குமே தெரியாது. அதனால வந்து கமல் டைலாக்கை வந்து நாங்கள் விஜய் டைலாக்காக மாற்றிடுவோம். ஓகே, ஆதி வந்து இப்போ விஜய் டைலாக் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்ல போகிறாரு. சொல்லு. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, இது எல்லா ஏரியாவும் அம்மா அம்மா அத்தை தர்ஷினிக்குமா. ஓகே, என்னன்னா இந்த கேங்லேயே யார் வந்து பார்க்க காமெடியாக இருக்காங்களோ அவங்கள வந்து அடிக்கணும்னு சொல்லி வந்துருக்கு. சும்மா இந்த கேங்லேயே பார்க்க யார் ரொம்ப காமெடியாக இருக்கா? ஐயோ ஆடி அடி அடி. இப்போ வந்து தப்புன்னு ஒரு அடி வாங்கி போறா. அடி அடி சுபா அடி அடி அவன் அடி காமெடியா இருக்கால அடி அடி. ஏய் ஒழுங்கா அடி அடி. ஓகே, இப்போ வந்து இந்த சேனல் நான் தான் கைஸ் மாத்திக்கிறேன். எல்லாமே கெட்டதாக தான் எழுதிருந்தேன். என்ன வந்திருக்குன்னா முகத்தை போட்டு அடிக்கணும் வந்திருக்கு. ஒரே நிமிஷம் ஏங்க, எல்லா சேனல்ஸ்லயும் பவுடர் வருது, எனக்கு ஏன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சீட்டை மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லா சேனல்ஸ்லையுமே எனக்கு பவுடர் வருது. அதனால வந்து இந்த சீட்டை நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துருக்குன்னா அதே சேலஞ்ச் திரும்பி வந்திருக்கு. இப்போ இதுக்கு இது போட்டுரும். நானே குளிக்கி நானே எடுத்துக்கிறேன். என்னோட கிரிஞ்ச் வாய்ஸ்ல வந்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி வந்திருக்கு. என்ன பாட்டு பாடுறது கிரிஞ்ச் வாய்ஸ்ல? பாட்டு இல்லாம என்ன பாட்டு பாடுறதே தெரியல காய்ஸ். இப்போ வந்து எனக்கு கிரிஞ்ச் வாய்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் மட்டும் பாடுறதில்ல, எங்க கேங்ல இருக்க எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து ரீல்ஸும் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. லெட்ஸ் ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். இந்த பாட்டு கேட்டு அச்சு மயக்க போட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமா, இப்போ வந்து ரவுண்ட் 2 போன தடவை பண்ண சேலஞ்ச் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் எப்பயும் போல மேகோஷ்னா தான். ஓகே, என்ன வந்திருக்குன்னா இது வந்து உங்களுக்கான சேலஞ்ச் என்ன வந்திருக்குன்னா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டஸ்டன்ட் வந்து தர்ஷினி. ஓகே, ஸ்டார்ட். சீட் என்ன மங்களகரமாக பச்சை எடுத்துக்கோ. ஓகே, டான்ஸ் லைக் a monkey. ஓகே, இப்போ மங்கி மாதிரி டான்ஸ் ஆட போறா. யாரும் டான்ஸ் பார்த்துட்டு மயக்க போட்டு கீழே விழுந்துடாதீங்க ப்ளீஸ். இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸ்டார்ட். என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆட போறாங்க. உங்களுக்கு தான் சேலஞ்ச் வச்சு. சரி, நானும் ஓகே ஆடுறேன். யாருக்கெல்லாம் வந்து மங்கி டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட போய் ஆடுங்க. தர்ஷினி நடுவில் விட்டுருங்க. ஓகே, ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். மங்கி மாதிரி டான்ஸ் ஆடுங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெகன். டான்ஸ் ஆடிட்டே பண்ணல, டான்ஸ் ஆடிட்டே பண்ணேன்டா. இன்னைக்கு போட்ட பிடி என்ன வந்துருக்குன்னு பாத்தீங்க. இப்போ வந்து தர்ஷினிக்கு வந்திருக்க சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தர்ஷினிக்கு வந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமா டான்ஸ் டு வைரல் சாங். இப்போ வந்து என்ன ஃபேமஸான சாங்குக்கு வந்து தர்ஷினிக்கு வந்து டான்ஸ் ஆட போறான். தர்ஷிக்கு நாங்கள் கொடுக்க போகிற சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தர்ஷிக்கு நாங்கள் கொடுக்க போகிற சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக இருக்க சாங். போன எத்தனை சாங் தான் வந்து தோசை இட்லி சாம்பார் சட்னி அது பண்ண போகிறாங்க. தர்ஷி கூட யாரெல்லாம் ஆட போகிறீங்களோ வந்து கூட இருங்க. ஓகே, எல்லாரும் ஆட போறீங்க, நான் ஆட போகிறேன். ஓகே, இப்போ நான் பாட போகிறேன்.
இசைமனையில் தயார், எல்லாரும் ரெடியா? ரெடி. இசைமனையில் நானே எல்லாரும் தயாரா? தயார். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. ஏறி பிடிச்ச ஹோட்டல்ல வாங்கி வந்தா வாசல. நல்ல ஹோட்டல் தெரியல, வாங்கி வந்தது சரியில்லை. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. தோசை, இட்லி. இந்த சாங் எப்படிலாம் கெடுக்கணுமோ அப்படிலாம் கெடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதிஷ் தான் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஓகே, எது எத்த கைட்டா? ஓகே, என்ன இதுன்னு பார்க்கலாமா? ஓகே, என்ன 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 சேலஞ்ச் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த வேலுக்கு நல்லா சுகமான ஒரு டாஸ்க். ஏன்னா இவன் தலை ஃபுல்லாக இப்போ வந்து நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, வாங்க. கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண வேணாம். இந்த வேலுக்கு செம்மையான டாஸ்க். எனக்கு வரணும்னு நினச்சிருந்தது, இப்போ அவனுக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஓகே, ரெடி ரெடி ஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் சேலஞ்சுல போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா அஸ்வந்த் ஸ்ட்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஜினியோட ஒரு டைலாக் சொல்லணும்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேவா? ரஜினி டைலாக் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஓகே, இப்போ என்ன டைலாக் சொல்ல போறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸ்டார்ட். நான் ஒரு தடவை சொன்னா 2 தடவை நீ தண்ணி ஊத்திக்கலாம். சுபாக்கு வந்திருக்க சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்க எல்லாருக்கும் வந்து சுபா அவன் சொல்ல போறான். என்ன சொல்ல போறான்னா என்ன பண்ண போறான்னு பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா இருக்கிறேன், மூமிஞ்சிய சாஞ்சி பாட்டமா இருக்கிறேன், பாட்ட பாட்ட மூஞ்சி காண. செம்மையா பண்ணாங்க. சூப்பர் சிங்கர்ல இருக்கிற மாதிரி செம்மையா பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன வந்திருக்குன்னு ஆமா தண்ணி ஊற்றி விட்டாங்க. தெரிஷா ஊட்டி விட்டீங்க. அப்ப ஓகே, என்ன வந்திருக்குன்னா வந்து சில்லி சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கு. வாழ்க்கையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சில்லி சாப்பிடுறேன். சாப்பிட்றதுக்கே ஒரு வர மாட்டேங்குது எனக்கு.